இல்ல அதிமுக ஆமா. தமிழ்நாடு முழுவதும் எந்த மாவட்டத்திலையும் எந்த தொகுதியிலையும் ₹1 கூட வாக்குக்கு பணம் கொடுக்கிறதே இல்ல. இப்போ இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் வந்து நம்ம சேவைகள் செஞ்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் இது வாக்கு அரசியல்னு வரும்போது இது ஓட்டா கன்வெர்ட் ஆகுதா நம்ம செஞ்ச நல்ல விஷயம் அப்படிங்கிறதெல்லாம்? ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க மக்கள். வெற்றி பெற்று அந்த குறைந்த 2 வருஷ பீரியடில் கூட நான் மக்கள் போற்றக்கூடிய வகையில் நான் சேவை பண்ணியிருக்கிறேன். நீங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி வாக்கு கேட்குறீங்களா மக்கள்கிட்ட? இல்ல 5 வருஷத்துல இதெல்லாம் அவங்க செய்யலை அப்படின்ட்டு சொல்லி வாக்கு கேட்குறீங்களா? எந்த அடிப்படையில்? ரெண்டுமே கரெக்டு நீங்கள் சொல்கிறது. 10 வருஷமாக நாங்கள் செய்த சாதனைகள் தான் மதுரைக்கு. திமுகவில் கூட பார்த்தீங்கன்னா 24 வேட்பாளர் ஏடிஎம்கேலேருந்து போனவங்க வந்து திமுகவில் வேட்பாளர் இன்னைக்கு. ஏடிஎம்கே வேட்பாளர்கள் இல்லை. இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் பேர் போனவங்க தான் இப்போ வந்து டிவிகேல நீங்கள் சொன்ன மாதிரி சில தொகுதிகளை வேட்பாளர்கள். அப்போ எது பெரிய கட்சின்னு நீங்கள் பாருங்கள். திமுக மீது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக ஒரு சிக்னல் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலையா? இதெல்லாம் தேர்தலில் வாக்கா ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நீங்கள் நம்பலையா? நிச்சயமாகுது. என்ன பாசிட்டிவாக இருந்திருந்தா இந்த கடைசி நேரத்தில் வந்து ஒரு 5000 ரூபா கொடுக்கறதுக்கு அவசர காலம் முழிச்சு பார்த்த உடனே எல்லார் அக்கௌண்ட்டில் இருந்துன்னு சொல்லி பணம் அந்த இதுக்கு போயிருக்க மாட்டாங்களே திமுக. இந்த தடவை நிச்சயமாக எனக்கு மக்கள் வாய்ப்பு தருவார்கள். அதை நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அந்த 5 வருஷத்தை வந்து சரியாக நான் பயன்படுத்திக் கொள்வேன். என்னோடது வந்து தொடர்ச்சியாக மக்கள் சேவை. வெற்றி தோல்வியை தாண்டி கடந்த 25 வருஷமாக இந்த பொது சேவையில் இருக்கிறேன். ரொம்ப பிடிச்சி மனசுக்கு பிடிச்சி நான் இதை செயல்படுறேன். அரசியலுக்கு வந்து நிறைய சம்பாதிச்சதை இழந்திருக்கீங்களோ? இல்லை நான் வெளிப்படையாக கேட்கணும். ஏன்னா இவ்வளோ ஒரு சேவை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பொருளாதாரம் அப்படிங்கிறது அது ஒன்றும் வானத்திலேருந்து கொட்டுறது இல்லை. உங்களுக்கு இங்கே சைடு ஒரு இன்கம் வந்தால் தான் அந்த சைடு செலவழிக்க முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்களே சம்பாதிக்கிறதுல ஒரு 10% நான் வந்து பொது சேவைக்கு பயன்படுத்துவேன்னு சொல்லுவாங்கல்ல. நான் நெருக்கின ஒரு 50-60% பொது சேவைக்கு பயன்படுத்துகிறேன். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். கார் பங்களன் வசதியாக தான் இருக்கிறேன். மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. நம்ம வந்து அரசியலை சம்பாதிக்கவே நம்ம வரல. ஆனால் வந்து மக்கள் வந்து அது என்ன சரியாக புரிஞ்சுக்கிறலையோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வழி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் நிற்கக்கூடியது கூட வந்து மக்களுக்கு நன்று அறிமுகமான சின்னம், இரட்டை இலை சின்னம். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை மண்ணின் மைந்தர், மக்கள் மருத்துவர் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படும் மதுரையைச் சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த மிக முக்கியமான பிரபலம் டாக்டர் பா. சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதே ஒரு புன்னகை டாக்டர் சார்கிட்ட ஒரு வெற்றி கணிப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி தெரியுது. எந்த அளவுக்கு இருக்குது களம்? ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இந்த தேர்தலில் மக்கள் நிச்சயம் ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், எங்களால் ஒரு டாக்டராக ஒரு ஒயிட் காலர் நீங்கள் நினச்சிருந்தா அவ்வளோ ஒரு வசதி வாய்ப்புகளோட அப்படி இருந்திருக்க முடியும். இருந்தாலும் மக்களாக இது மாதிரி வந்து அவங்கள சந்திக்கணும் போகணும், அவ்வளோ அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப எளிதானது இல்லை. இந்த லைஃப் அப்படிங்கிறது பிடிச்சிருக்கா? இதே ஒரு 20 இயர்ஸ் பேக் அதை நினச்சி பார்க்கும்போது அந்த லைஃப் எப்படி இருந்துச்சு அப்போ உள்ள டாக்டர் சரவணன்? உண்மையில் எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அடிப்படையில் வந்து என்னுடைய பெற்றோர்கள் வந்து ஒரு கிராம பின்னணியிலேருந்து வந்தவங்க. அதனால் அந்த அடித்தட்டு மக்களோட வழி எனக்கு தெரியும். அப்போ நான் மருத்துவமனை ஆரம்பிக்கும் பொழுது கூட குறைந்த செலவில் குறைவில்லா சிகிச்சை, அதுதான் எங்களோட சரவணா மருத்துவமனை தாரக மந்திரமாக இருந்தது. சூர்யா ட்ரஸ்ட்னு ஒன்று தொடங்கினேன். இந்த மக்கள் சேவை வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த விஷயமாக இருக்கிறது. சார், மருத்துவங்கிறது நம்ம வந்து சேவைக்காக பண்ணுறோம் அப்படின்னு பேச்சுக்கு சொல்லிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறத நோக்கி தான் செல்லும். நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இது மாதிரி இலவசமாக சிகிச்சை, ஏழை எளிய மக்களுக்கு இது மாதிரி ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்கீங்கல்ல, இது எப்படி நீங்கள் இது மாதிரி நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணி காசு பணம் செலவழிக்கிறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணணும், குறிப்பாக மனைவி அவங்க சப்போர்ட் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஈகை மனப்பான்மை இருந்தாலும் எப்படி சார் அதெல்லாம் சமாளிச்சிங்க? எப்படி சிலரை வந்து தனி தெளிச்சு விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ஆரம்பத்துலேருந்து பார்க்குறாங்க. என்னுடைய மனோநிலையை பார்க்குறாங்க. மருத்துவமனை வச்சுருக்கிறாரு, குறைந்த செலவில் செய்யணுன்றாரு. நான் 1992 5 ரூபா டாக்டர் மதுரையில் நான். அப்போ அவங்க வந்து அவங்க மனநிலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்றனால எனக்கு என்னோடய பெற்றோர்கள், என்னோடய சிஸ்டர்ஸு,
ஃபேமிலி சைடில் எந்த வித இதுவும் கிடையாது. பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு அதுவே போதும்னு நினைக்கிறேன். அதனால் முழுவதும் வந்து நான் ஃப்ரீ இல்லை, குறைந்த செலவில் செய்கிறேன். அதனால் எனக்கான எதுவும் அதில் வருமானமும் இருக்கிறது. மக்களுக்கு திருப்பி அதை செய்யக்கூடிய ஒரு விஷயம். நான் இந்த ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா படிக்காமல் இந்த நகரப்புறத்துக்கு வராமல் இருந்திருந்தால் நானும் நேரம் ஒரு கிராமத்தில் இருந்திருந்திருப்பேன். இப்போ இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குல்ல, சரி மக்களுக்கு திரும்ப தரணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்போ இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் வந்து நம்ம சேவைகள் செஞ்சுருந்தாலும் இன்னொரு பக்கம் இது வாக்கு அரசியல்னு வரும்போது இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதா நம்ம செஞ்ச நல்ல விஷயம் அப்படிங்கிறதெல்லாம்? ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க மக்கள், வெற்றி பெற்று அந்த குறைந்த 2 வருஷ பீரியடில் கூட நான் மக்கள் போற்றக்கூடிய வகையில் நான் சேவை பண்ணியிருக்கிறேன். அதனால் என்னோடது வந்து தொடர்ச்சியாக மக்கள் சேவை. வெற்றி தோல்வியை தாண்டி கடந்த 25 வருஷமாக இந்த பொது சேவையில் இருக்கிறேன். ரொம்ப பிடிச்சி மனசுக்கு பிடிச்சி நான் அதை செயல்படுறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு வந்து வாக்கு சேகரிக்கிறீங்க, திமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும். ஆனால் வெவ்வேறு மாதிரி வந்து வாக்கு கேட்கறதுனால மக்கள் வந்து என்னடா இந்த முறை இந்த கட்சி கேட்டார், இந்த முறை இந்த கட்சி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்ப நிலை வந்துடாதா? எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக நீங்கள் இல்லையே அப்படிங்கிறது மாதிரி மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு வருத்தம் வந்துடாது? என்னோட அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி செய்கிறாங்க. இப்போ ஒரே கட்சியில் ஒருத்தர் இருந்து நான் ரொம்ப கீழே இருந்து நான் மேலே வரைக்கும் வந்திருக்கேன்னு சொல்லி இன்றைக்கி பல்லாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்கிறத விட நான் எப்படி பார்க்குறேன்னா என்னோடய கொள்கை அப்படின்றது மக்கள் சேவை. அதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் நோக்கி நான் பயணிக்கிறேன். அப்போ வந்து நான் எங்கே இருக்கணும் அந்த கட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இறங்கி வேலை பார்த்துருப்பேன். நான் நிறைய பொருட்செலவாக இருக்கட்டும், என்னோடய ஈடுபாடு அந்த நிகழ்ச்சிகளை நடத்துறது, அதனால் எல்லா இடத்துலையும் எனக்கு கட்சி தலைமையில் எனக்கான அந்த ஒரு இது இருக்குது, பிணைப்பு இருக்கிறது. எல்லோரும் அன்பு பாராட்டுறாங்க. மக்கள் வந்து இப்போ இந்த பகுதியில் நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க எங்கள் டாக்டருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்கள்கிட்ட அந்த பிரியம் தொடர்ந்து இருக்குது. அரசியலுக்கு வந்து நிறைய சம்பாதிச்சதை இழந்திருக்கீங்களோ? இல்லை நான் வெளிப்படையாக கேட்கணும். ஏன்னா இவ்வளோ ஒரு சேவை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பொருளாதாரம் அப்படிங்கிறது அது ஒன்றும் வானத்திலேருந்து கொட்டுறது இல்லை. உங்களுக்கு இங்கே சைடு ஒரு இன்கம் வந்தால் தான் அந்த சைடு செலவழிக்க முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்களே சம்பாதிக்கிறதுல ஒரு 10% நான் வந்து பொது சேவைக்கு பயன்படுத்துவேன்னு சொல்லுவாங்கல்ல. நான் நெருக்கினா ஒரு 50-60% பொது சேவைக்கு பயன்படுத்துகிறேன். அது எனக்கு ஒரு மனசுக்கு எனக்கு திருப்திகரமாக தான் எனக்கு இருக்குது. அதனால் இந்த பணம் போனதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலையே தெரியல. மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறோம். ஆமாம், ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா படிப்பு இல்லாமல் இருந்திருந்தால் இதுவும் எனக்கு இருந்திருக்காது இல்லையா? ஸோ இருக்குது. அதில் இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். கார் பங்களன் வசதியாக தான் இருக்கிறேன். மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறேன். 21 தேர்தலே சார் ஒரு 50,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருந்தீங்க. திரும்ப வந்து நீங்கள் இப்போ 26 ஓட்டு கேட்கும்போது அந்த 50,000 வாக்குகள் அப்படியே இருக்கா, இல்லை ரீபில்டு பண்ண வேண்டியதாக இருக்கா? ஆரம்பத்திலேருந்து அவங்கள ரீபில்டு பண்ண வேண்டியதாக இருக்கு? நிச்சயம் இது இன்னும் அடிஷனலாக தான் இருக்கும்னு பார்க்குறேன். அந்த 50,000 அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயம் அந்த 50,000 அப்படி இருக்கும். இப்போ நான் நிற்கக்கூடியது கூட வந்து மக்களுக்கு நன்று அறிமுகமான சின்னம், இரட்டை இலை சின்னம். இன்றைக்கி திமுக மேலே மக்கள் கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். மக்கள்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கண்ணோட்டம் வந்து மாறி இருக்குது. கொஞ்சம் திராவிடத்துலேருந்து தேசியத்தை நோக்கியும் கொஞ்சம் படித்த மக்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்திய அளவில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இந்தியாவுடைய ஒரு தரத்தை உயர்த்தி காமிச்சது நிச்சயமாக நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜியோட பங்கு அதில் அளப்பரியது. 3 முறை தொடர்ச்சியாக அவர் இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிஜேபிக்கான வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குது தமிழ்நாட்டில். ஸோ 2 சேரும். அப்போயே எங்களுடைய 2 வாக்குகளையும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டினாலே எம்பி தேர்தலில் நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை. அதை பார்க்கல இந்த வடக்கு தொகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டி பார்த்தாலே வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ இன்னும் வந்து இப்போ இது சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கண்ணோட்டம் வேறையாக இருக்கும். பாராளுமன்ற தேர்தலாம் யார் பிரைம் மினிஸ்டர்னு பார்த்துட்டு இருப்பாங்க, இதில் யார் சிஎம், யார் நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது லோக்கல் இதுவும் இருக்கும். அப்போ டாக்டர் நம்மளை வந்து நினச்சா அவரை அணுகலாம் அப்படின்ற ஒரு மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் இருக்குது. திமுக சொல்கிறத நாங்கள் மதுரை வடக்குக்கு நிறைய பண்ணியிருக்கோம், கொண்டுட்டு வராத திட்டங்களே இல்லை, இது மாதிரி மேம்பாலங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம். இப்போ வண்டியூரில் மெரினா பீச் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு நாங்கள் பூங்கா கொண்டுட்டு வந்திருக்கோம், உயர்நீதிமன்றம், அந்த ஒரு அரசு புதுசாக ஒரு கட்டிடங்கள் அப்படின்ட்டு நிறைய அடுக்கடிக்கிட்டாக போகிறாங்க, அவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி வாக்கு கேட்குறீங்களா மக்கள்கிட்ட, இல்லை 5 வருஷத்தில் இதெல்லாம் இவங்க செய்யலை அப்படின்ட்டு சொல்லி வாக்கு கேட்குறீங்களா? எந்த அடிப்படையில்? ரெண்டுமே கரெக்டு நீங்கள் சொல்கிறது. 10 வருஷமாக நாங்கள் செய்த சாதனைகள் தான் மதுரைக்கு நெருக்கி 8000 கோடிக்கான திட்டங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் மதுரைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ இவங்க சொல்லக்கூடிய பாலமெல்லாம் வந்து பொய்யா பிரச்சாரம், திரும்ப ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மையாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படையில் அந்த நேதாஜி பாலமாக இருக்கட்டும், ஆமாம், எல்லா பாலங்களும் அதிமுக ஆட்சி காலத்தில் அதற்கான மதிப்பீடு இது பண்ணி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மத்திய அரசோட பங்கும் இருக்கிறது, மாநில அரசு பங்கும் இருக்கிறது, தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான். பெயர் வைக்கிறது வந்து அந்த ஆட்சி மாறுறதுனால
அவங்க வந்து இந்த தடவை பேர் வைக்கிற மாதிரி இன்னும் இப்போ சில பாலங்களை பார்த்தீங்கன்னா வேலையே முடியலை. எலெக்ஷன் வர போகிறனால வந்து அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலே பார்ப்பேன், குழந்தை பிறந்தோட என்ன செய்வாங்கன்னா ரவுண்ட்ஸ் போகும்போது என்னை வந்து சார் பேர் வைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க எடப்பாடி ஒரு திட்டங்கள் எல்லாம். சரி, கலைஞர் நூற்றாண்டு நூலகமாக இருக்கட்டும், ராஜாஜி மருத்துவமனை, அதெல்லாம் நல்ல திட்டங்கள் தானே. ராஜாஜி மருத்துவமனைக்கு அவங்களோட ரோல் எதுவுமே கிடையாது. கலைஞர் நூலகம், ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அரங்கம். ஜல்லிக்கட்டு தமிழரோட பாரம்பரிய விளையாட்டு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது மக்கள் கொண்டாடுறதே அந்த ஜல்லிக்கட்டு விழாவை அந்த கிராமத்தில் பொங்கல் வச்சு அந்த மாடெல்லாம் ரொம்ப பயங்கரமாக வழிபட்டு அது பண்ணுவாங்க. இப்போ எதுவும் வணிகமயமாக மாறிடுச்சு அப்படின்றத என்னோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு திமுக மேலே. ஊருக்கு வெளியே கொண்டு போய் ஒரு அரங்கை அமைத்து அங்கே இப்போ இன்றைக்கி நீங்களும் போய் ஒரு போட்டி நடத்தலாம், ஜல்லிக்கட்டு போட்டி. 2 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டணும், அப்புறம் எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் அதெல்லாம் இருக்குது, இந்த அனுமதி வாங்கணும். அது வந்து எனக்கு பார்க்கையில் நம்மளுடைய அந்த கலாச்சாரத்துலேருந்து ரொம்ப மாறி போயிட்ட மாதிரி தோணுது எனக்கு. அது ஒரு ஃபெயிலியர். நடத்தவே இல்லை இது வரைக்கும். இது யாருக்கும் நடத்த போகிறதுனா அதில் அவ்வளோ ஒரு சிக்கல் இருக்கிறது. அதற்கான அந்த அனுமதி டோக்கன் சிஸ்டத்தையே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இவர் இன்னும் நேரடியாக குற்றம் சாட்டலாம், அமைச்சர் மூர்த்தியோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் வந்து ஜல்லிக்கட்டை வந்து அவர் தான் அதுக்கான தார்மீக உரிமை எடுத்த மாதிரி, குத்தகைக்கு எடுத்த மாதிரி அவர் செயல்படுகிறார். அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலர்னு சொல்லியிருக்கிறார். எங்களுடைய ஆட்சி வந்த உடனே அந்த பழைய முறை தான் வரும். ஏன்னா அங்கே அந்தந்த ஊரில் வந்து அதுக்கான அமைப்புகள் இருக்கும், அந்த ஊர் அமைப்புகள் இருக்கும், அவங்க தான் நடத்துவாங்க, அவங்க தான் அதில் மெம்பராக இருப்பாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க இப்போ அந்த டோக்கன் தர்றதுல வந்து அந்த ஊர் காளைகளுக்கான ஒரு பங்களிப்பு இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறது ஒரு ஊரில் நடக்கும், அவிழ்த்து விடப்பட காளை வேறு ஏதாச்சும் ஊராக இருக்கும். அந்த பர்டிகுலர் நடக்கிற ஊரில் இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப ஏமாற்றமாவாங்க. அந்த மாதிரி அது ஃபெயிலியரான திட்டம். இந்த நூலகமும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே இப்போ எத்தனை நூலகம் போயிருப்பீங்கன்னு தெரியாது உங்களுக்கு. எல்லாமே செல்ஃபோன் இப்போ கையடக்கத்தில் வந்துருச்சு. என் பசங்களே படிக்கிறதுனா இப்போ புக்கையே திறக்கிறது இல்லை, இதுலேயே டேப்லேயே பார்த்துறாங்க. அந்தளவுக்கு வந்துட்டனால நூலகம் என்பது எனக்கு பார்க்கல இப்போதைக்கு ஒரு ஃபேன்சி தான். அதனால் கையடக்கத்தில் இப்போ உலகமே இருக்கிறதுனால இது 2 திட்டம். இன்னொன்று வந்து டைடல் பார்க்குன்னு சொன்னாங்க, அது இன்னும் ஒரு தகர கொட்டகையாக தான் இருக்கிறது, இன்னும் வரலை இந்த 5 வருஷத்தில். இதை தாண்டி நிச்சயம் அவங்க எந்த திட்டத்தையும் சொல்லவே முடியாது. அரசு மருத்துவமனை திட்டங்கள் அத்தனையுமே அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கட்டிடங்கள் தான் அது எல்லாமே. இல்லை, நீங்கள் சொல்கிற திட்டங்கள் சொல்கிறீங்க, இது மாதிரி ஃபெயிலியர் மாடல் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இது மாதிரி மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், பேருந்துகளில் இலவச பயணமாக இருக்கட்டும், இப்போ வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், நிறைய கிரவுண்டில் உள்ள மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு நிவர்த்தி அடைஞ்சிருக்காங்க. திமுக மீது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக ஒரு சிக்னல் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலையா? இதெல்லாம் தேர்தலில் வாக்கா ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நீங்கள் நம்பலையா? நிச்சயமாகுது. என்ன பாசிட்டிவாக இருந்திருந்தா இந்த கடைசி நேரத்தில் வந்து ஒரு 5000 ரூபா கொடுக்கறதுக்கு அவசர காலம் முழிச்சு பார்த்த உடனே எல்லார் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு இல்லையா பணம், அந்த இதுக்கு போயிருக்க மாட்டாங்களே திமுக. வளர்ச்சிக்கான திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்குல்ல. ஆமாம், வளர்ச்சிக்கான திட்டங்கள் இருந்திருக்கணும்ல. திமுக செய்யாதனால தான் எலெக்ஷன் 5 வருஷம் எங்கே போனாங்க அவங்க? கோடை காலத்துக்காக 2000 ரூபாய் சொல்கிறாருல்ல, இந்த மிச்சம் 4 வருஷமும் கோடை காலம் வந்துச்சுல, அன்னைக்கெல்லாம் அவங்க ஏன் செய்யலை? சார், வெளிப்படையாக அரசியல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக தேர்தல் வரும்பொழுது அதை சொல்கிறாரு. லேப்டாப்ன்ற மடிக்கணினி திட்டம் 54 லட்சம் பேருக்கு வந்து புரட்சி அம்மா காலத்தில் தொடங்கி எடப்பாடியார் காலம் வரைக்கும் நடந்தது. அதை இவங்க அப்ரப்டாக நிப்பாட்டினாங்க திமுக. இப்போ ஆட்சிக்கு வரப்போகிறனால 10 லட்சம் தரப்போகிறோன்றாங்க கம்ப்யூட்ரு. யாருக்கு தரப்போகிறாங்க? அதில் தான் நீங்கள் பார்க்கணும். ஃபைனல் இயர் முடிக்கிற மாணவன் ஓட்டு போட ஃபஸ்ட் டைம் ஓட்டுற வெளியே வருவார் பாருங்களேன், அவருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இது ஒரு ஏமாற்று வேலையை நான் சொல்ல வரேன். அதனால் இப்போ 525 வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, ஒரு அரசாங்கம் ஒரு 10% நிறைவேற்றலைங்க அப்படின்னா ஒத்துக்கரலாம். நிறைவேற்றிருக்கதே 10 தாங்க, 90 நாங்கள் பண்ணலைங்க அப்படின்னா அமைச்சர் பேட்டியார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தேர்தல் முடிஞ்ச வரலாம், அமைச்சரான பிறகு ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கேட்குறாங்க. இன்றைக்கே தரணும்னு கட்டாயம் இருக்கா? 5 வருஷம் ஆட்சி இருக்கலாங்க அப்படி சொல்லி இவங்க எப்போ கொடுத்தாங்க? 28 மாதம் கழித்து கொடுக்குறாங்க. இப்போ மக்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் இன்னும் சொல்லப்போனால் அதுலேயும் தகுதி அடிப்படை, அவங்க சொல்லும் போது தகுதியெல்லாம் சொல்லலை, அனைத்து மகளிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி கொடுக்கும்போது தகுதி அடிப்படைன்னு சொல்லி அதில் நெருக்கி ஒரு 50% வந்து கழித்து கட்டிட்டு மிச்ச பேருக்கு தான் கொடுத்தாங்க. அதுவும் 28 மாதம் கழித்து கொடுக்குறாங்க. இப்போயே அவங்க 28,000 ரூபாய் எல்லாருக்கும் மக்களுக்கு பாக்கி வச்சுருக்காங்க திமுக. ஆனால் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, குறிப்பாக மதுரையை வச்சுக்குவோம், 2 அமைச்சர்கள் இருந்தாங்க, எவ்வளவோ செஞ்சுருக்கலாம். எவ்வளவோ செஞ்சது நீங்கள் சொல்லி தான் இங்கே வாக்கும் கேட்டாங்க. ஆனால் இருந்தும் மக்கள் வந்து மதுரையில் ஒரு 5 தொகுதி தான், 5 தொகுதி அப்படிங்கிறது நிராகரிச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களும் ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க, அங்கே செய்யலை அப்படிங்கிறது மாதிரி ஒரு நெகட்டிவ் தானே உண்டாகும். ஜென்ரலில் ஒரு ஹியூமன் டெண்டன்சி இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே உங்களை டெய்லி இட்லி கொடுத்துக்கிட்டு தான் நான் இட்லியான்னு கேட்பீங்கல்ல, ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 10 வருஷம் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க? எவ்வளவு திட்டங்களும் முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம், இன்றைக்கி மதுரை மாநகரோட தண்ணீர் தாகத்தை தீர்க்கறதுக்கான ஒரு திட்டம் இது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தது ஆட்சி. குடிமராமத்து திட்டம், பல ஆயிரம் குளங்கள் ஏரிகளை வந்து தூர்வாரி இருக்கிறாங்க. இன்றைக்கி நிலத்தடி நீர் உயர்ந்து இருக்கிறது. வைகை டேமில் செக் டேம் கட்டியிருக்கிறாங்க.
இன்றைக்கி அதனால் நீர் தேக்கத்தினால இன்றைக்கி தெப்பக்குளம் நிறைஞ்சிருக்கும். போய் பார்த்தீங்கன்னா போட்டெலாம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே எங்களுக்கு 700 அடியில் தண்ணி கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. 700 அடி இன்றைக்கி 200 அடிக்கு தண்ணி வந்துருச்சு. இப்படி பல திட்டங்கள் இது வந்து அதிமுகவோட சாதனைகள் இது. ஆமாம், திமுக அப்படி ஏதாச்சும் ஒரு சாதனை சொல்லுங்களேன். இந்த 2 திட்டத்தை தாண்டி லைப்ரரியும் ஜல்லிக்கட்டு அரங்கத்தை தாண்டி மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க. இருக்காது. இந்த வடக்கு தொகுதி வண்டியூர் பூங்கா சொல்றாங்க, அது வந்து ராஜாஜி மேம்பாலம். வண்டியூர் பூங்கா அதிமுக ஆட்சி காலத்துல அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு எல்லாம் குடிமராமத்து பண்ணி எல்லாம் பண்ணியிருந்ததெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல. புதிய சட்டக்கல்லூரி அடிக்கல் நாட்டு அது ஒண்ணு மட்டும் வேணா அவங்க இதை சொல்லிக்கிறலாம். பாலங்கள் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டம். இவங்க பேர் வைக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. அவ்வளோ, அது மட்டும் தானே தவிர அவர் எதுவும் கிடையாது. இந்த தொகுதியோட கடந்த சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து வெற்றி பெற்ற பிறகு மக்களை வந்து என்னைக்கு சந்திச்சார்? நீங்கள் இறங்கி மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். மக்களை பார்க்கவே இல்லை. இந்த செல்லூர் கண்மாய் பக்கத்தில் தான் இருக்க ஒரு கண்மாய் உடஞ்சி அந்த தண்ணியெல்லாம் வந்தப்போ கூட கால் நனையாமல் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே தூரத்துலேருந்து என்னென்னு கேட்டு மக்களை அவரை வழிமறித்த சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு வந்தது. ஆமாம், அவரோட மெயின் பிஸ்னஸ் என்ன? அவர் வந்து ஒரு அரசியல்வாதி. அதை தாண்டி அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அவர். ஆமாம், இப்போ திருமங்குளம் பகுதிகளில் மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. குவாரியை வந்து அந்த லீகலான பெர்மிஷனை தாண்டி பல நூறு அடி கீழே அதை தோண்டி மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை சுரண்டான ஒருத்தர் அவர். பல நூறு கோடி சம்பாரித்த ஒருத்தர் அவர் வந்து தேர்தலில் வந்து கடைசி நாளில் ஏதோ மக்கள்கிட்ட வந்து பணத்துக்கு மக்களை விலைக்கு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு. மக்கள் வந்து இந்த தடவை கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் இவங்க எவ்வளோ கொடுத்தாலும் மக்கள் வாங்குவாங்க. ஓட்டு போடும்போது அவங்கக்கிட்ட ஒரு இருக்குது. நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதிமுக ஆட்சியை மக்கள் மாற்றினாங்கன்றாங்க 10 வருஷம் கழிச்சு. அவங்க மக்கள்கிட்ட அதே குணம் இருக்குது. திமுக வந்துட்டு 5 வருஷத்தில் மாற்றிடுவாங்க. ஓகே சார், மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் சார் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதினது அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாச்சுன்னு நினைக்கிறேன். கூட்டணி கட்சி கொடுத்துருவாங்க, திமுக வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்துருவாங்க. போன முறை நீங்கள் நின்னது கூட பிஜேபி. இந்த முறை திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதுறீங்க. எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கும்? டஃப் ஃபைட்டாக இருக்குங்களா இல்லை எளிதாக இருக்குங்களா யாருக்காச்சும்? அது எனக்கு பார்க்கல. ரெண்டுமே வந்து சார்ந்து சொல்கிறாங்க இல்லையா. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது வந்து திமுகவா அதிமுகவா இதுதான் போட்டி. வேறு கட்சிகள் எல்லாம் வந்து வரலாம், போட்டிக்குள்ளே வரமாட்டாங்க. விஜய் அவர்கள் சொல்கிறாங்க டிஎம்கேவா டிவிகேவாங்கிறாங்க. நீங்கள் எப்படி ஆப்போசிட்டாக சொல்கிறீங்களே? இல்லை, நீங்கள் இப்போ இன்றைக்கி இது கிரவுண்ட் லெவலில் பாருங்கள். உங்களுக்கு அவங்க வேட்பாளர் போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்துருந்துருப்பீங்க இல்லையா. இங்கே எங்கள் இதில் வேட்பாளர் இப்போ வந்து அதை நம்ம ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னணி எல்லாம் செக் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்காக டிலே ஆச்சு அப்படி நினைக்கலாம்ல. இல்லை, நம்மளுக்கு பார்க்க அப்படி தெரியல. செய்திகள் ஊடகங்கள் நீங்கள் தான் காமிக்கிறீங்க. திமுகவில் கூட பார்த்தீங்கன்னா 24 வேட்பாளர் ஏடிஎம்கேலேருந்து போனவங்க வந்து திமுகவில் வேட்பாளர் இன்னைக்கு அமைச்சர்கள் ஏடிஎம்கேலேருந்து போனவங்க முன்னாள் அமைச்சர்கள் ஏடிஎம்கே வேட்பாளர்கள். இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பேர் போனவங்க தான் இப்போ வந்து டிவிகேல நீங்கள் சொன்ன மாதிரி சில தொகுதிகளை வேட்பாளர்கள். அப்போ எது பெரிய கட்சின்னு நீங்கள் பாருங்கள். இல்லை, தக்க வச்சுக்கிறது ஒரு சாணக்கியத்தனம் தானே. இங்கே இல்லை, அதனால அவங்க வாய்ப்பு தேடி போனாங்க. அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்து அங்கே தக்க வச்சுக்கிறாங்க. சாணக்கியத்தனம் தானே. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஒருத்தருக்கான அது ஒரு உணர்வு. அவங்க வந்து அரசியலில் வந்திருக்கிறாங்க, பொது வாழ்வில் இருக்கிறாங்க, பாடுபட்டிருக்காங்க. தனக்கான ஒரு இடத்தை தேடுறதுன்றது தவறு கிடையாது. எங்கள் கட்சியிலையும் எங்களுக்கு இப்போ நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய சீட்டு 169 சீட்டில் ரெட்டையில சின்ன போட்டி எடுக்கிறது. இது ஒரு வலுவான ஒரு நிலை இது எங்களுக்கு. ஆமாம், அதனால் வந்து நீங்கள் கூட்டி கழிச்சு அந்த பெருமிடிஷன் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி இலக்கை நாங்கள் தான் வந்து இப்போ தொட்டிருக்க மாதிரி மக்களும் உணர்றாங்க. எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சார், நீங்கள் வந்து ஒரு 5வது முறை தேர்தலில் போட்டிடுறீங்கல்ல, தொடர்ந்து மக்கள் வந்து ஒவ்வொரு முறையும் சந்திப்பீங்க. அவங்கள நீங்கள் டாக்டராக இருக்கிற வாசி தெரியும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் உங்களுடைய பல்ஸை பார்த்துடலாம். இந்த முறை எப்படி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கானா இல்லை கூட்டம் கூடுது அந்த அளவுக்கு நம்ம வாக்கா கன்வெர்ட் ஆகாது அப்படின்ட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? இந்த வருடம் களத்தை நீங்கள் போகிறீங்கல்ல, இப்போ மக்கள்கிட்டலாம் பார்க்குறது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது? இந்த தொகுதியை மட்டும் பற்றி பேசுவோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க, தி பஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வெற்றி பெறும். சினிமாவை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு படத்தோட பேரை சொல்லி அதை வந்து டீசர்னுவாங்க, ட்ரெய்லர்னுவாங்க. அந்த மாதிரி இதில் என்னென்னா வடக்கு தொகுதியில் இவர் ஒன்றும் செய்யலை, திமுக எம்எல்ஏ ஒன்றும் செய்யலையா, இந்த தடவை ஏடிஎம்கே மாற்றி வருவோம், நம்ம டாக்டர் தான் நிற்கிறாரு, மாற்றி வருவோம். டாக்டர் நினச்ச உடனே போய் பார்க்கலாம். இவரை பார்க்க முடியலங்க, நம்ம சொன்னாலும் நிறைய டாக்டர் உடனே இறங்கி வந்துடுவார். எளிதாக அணுக முடியும். சொல்கிற விஷயங்களை உடனே செய்வார். திருப்பரங்குன்றத்தில் அவர் வந்து தண்ணி லாரி வச்சு எல்லாருக்கும் மக்களுக்கு தண்ணி கொடுத்தாருங்க. சின்ன சின்ன வேலையை அவரே வந்து செஞ்சு விட்டுருவாருங்க அப்படின்ற ஒரு மக்கள்கிட்ட ஒரு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அது வந்து பிரதிபலிக்குது. இப்போ 5 வருஷம் அவர்னால மக்கள் 12 இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க முடியுதுங்களா? அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கும்ல. கரண்ட் மாவட்ட செயலாளர் வேறு, சட்டமன்ற உறுப்பினர், அந்த ஒரு பவர் சென்டராக இருந்திருப்பார். அதை வச்சு அவங்க நிறைய மக்களுக்கு பண்ணியிருக்கக்கூடும். அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல அவருக்கு வாக்கு. திமுக பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்க முடியும். ஒன்று வந்து தனிச்சு திமுக இன்னைக்கு போட்டி போடாது. ஒரு 10-15 கட்சியை கூட வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கட்சியோடைய தொண்டர்கள் ஓட்டு சேர்ந்தால் அந்த ஜெயிக்கிற ஒரு இடத்த அவங்க அடையக்கூடிய நிலை வச்சுருப்பாங்க. எல்லாருமே அப்படி தானே சார், யாருமே தனிச்சு தமிழ்நாட்டில் இருந்து. அப்புறம் எல்லாமே வந்து பணம் தான் அவங்களுக்கு மெயின் ஒரு அடிப்படையாக இருக்கும்.
ஓட்டுக்கு நிறைய செலவழிச்சு இது பண்ணி அதுதான் அவங்களோட அடிப்படையாக இருக்கும் திமுக பொறுத்த வரைக்கும். சார் புரட்சித் நீங்க என்ன தலைவர் தொகுதி தான் திருமங்கலம் ஃபார்முலா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பேசப்படுறது. ஆமாம் நீங்க எப்படி சொல்றீங்க பணம் அப்படின்னு? ஆமாம், அந்த நேரம் கொடுத்தாங்களே திமுக, ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல. திமுக தான் அது பண்ணாங்க, ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாங்க. நீங்க அப்ப எந்த திமுக கட்சியில ஃபார்முலான்றது இருந்தீங்க? நான் இப்போ அரசியல் இல்லைன்னு அந்த நேரத்தில் இல்லை. ஆமாம், திமுக தான் திருமங்கலம் ஃபார்முலான்றது திமுக பண்ணதே அது திருமங்கலம் ஃபார்முலா. நீங்க திருமங்கலத்தில் நிற்கும் போது ஒரு பைசா கூட கொடுத்து ஜெயிக்கல அப்படின்னு சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்தில் இல்லை, திருப்பரங்குன்றத்தில் வந்து நீங்கள் வந்து மக்களை சந்திக்கிறீங்க, மக்களுக்கான நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க. அதுதான் வாக்குக்காக படம் அப்படின்றது அங்கே இல்லை. இல்ல அதிமுக தமிழ்நாடு முழுவதும் எந்த மாவட்டத்திலையும் எந்த தொகுதியிலையும் ₹1 கூட வாக்குக்கு பணம் கொடுக்கறதே இல்லை. இல்லை, உங்களுக்கு தெரியும்ல, இன்னைக்குள்ள கள நிலவரம் தெரியும்ல. திமுக அதிமுக மற்ற கட்சியில் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். நம்ம புரட்சி அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வேட்பாளர் நீங்கள் போடுறத பார்த்தா, நான் கூட ஒரு வேட்பாளர் சந்தித்தேன். நான் நம்ம மதுரை கிழக்கு தொகுதியில் இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, நான் மாடெலாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து எனக்கு வந்து சென்னையிலேருந்து ஃபோன் வந்திருக்குன்னு. அந்த காலத்தில் இந்த ஃபோன் தானே வரும் இல்லையா, வந்து சொன்னாங்க. இப்போ எடுத்தோம்னா உடனே கிளம்பி வர சொன்னாங்க. நான் கிளம்பி அப்புறம் ஒரு லாரியில் ஏறி நான் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கி சென்னையில் போய் இறங்கினேன். ஒரு மஞ்சள் பையோடு போனேன். அங்கே பார்த்தோம்னா அடுத்த நாள் என்னை வந்து வேட்பாளரை அறிவிச்சு கள்ளக்குறிச்சி மொழி அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்படி. அதனால் அம்மா வந்து இன்னும் பொது தொகுதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களை நிப்பாட்டி ஜெயிச்சது அம்மா தான். அந்த மாதிரி இப்போ தான் அந்த மாற்றங்கள் அந்த தேர்தலில் இப்போ கொஞ்சம் வந்திருக்குது. அப்போ அந்த மாதிரி இது ஒரு வலுவான கட்சி. சார் போன முறை வெற்றி பறிபோனதுக்கு என்ன சார் காரணம்? கிட்டத்தட்ட குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் ஒரு லீடிங் 20,000 இருக்குங்களா? 70,000. நீங்கள் 50,000 சொச்சம் வாங்கியிருந்தீங்க, ஒரு 70,000 சொச்சம் வாங்கியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம். என்ன அது காரணமாக இருந்துச்சு? நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணீங்களா, ரிசர்ச் பண்ணீங்களா, அனலைஸ் பண்ணீங்களா? அதான் சொல்கிறேன், திமுக வந்து திமுகவுடைய வாக்கு வங்கி என்பது கூட்டணி கட்சியோட பலம், சிறுபான்மை மக்களோட பலம். அந்த நெருப்பு அணைய விடாமல் பார்த்துக்குருவாங்க. சிறுபான்மை மக்களுக்கான பிரச்சனைகளை தூண்டி விட்டு அந்த நெருப்பு அணையாமல் பார்த்துக்கிறது வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்துறது திமுக. இதுவே அதிமுக காலத்தில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு அதிகமாக செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா அதிமுகவாக தான் இருக்கும். வெளியே தெரியவே வராது, மறைச்சிருவாங்க. ஆமாம், காகிதம் இல்லத்து டிஸ்ட்ரிக்ட் தொடங்கி அவருக்கு நினைவு மண்டபம் அமைத்ததுலேருந்து, ரம்ஜானுக்கு வந்து நோன்புக்கு இலவச அரிசி வழங்கியதுலேருந்து, இலவசமாக சந்தனக்கட்டை வழங்கியதுலேருந்து, ஹஜ்ஜு இல்லத்துலேருந்து, இப்படி பார்த்தீங்கன்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். பக்பு வாரியம், இப்படி பல்வேறு சொல்லலாம். இன்னும் வந்து இப்போ திமுக இவ்வளவு சிறுபான்மை மக்கள் சொல்கிறது, ஐயா அப்துல் கலாம் ஐயா அங்கே வரும்பொழுது பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போடலையே, ஆதரவு தரலையே. இப்போ உள்ள நம்ம பிரசிடென்ட்டு அவங்களுக்கு ஆதரவு தரலையே. அவங்க அந்த ஃபார்முலா மதுரை வடக்கலையும் எடுப்பட்டுச்சா போன வாட்டி சிறுபான்மையினர் அந்த ஃபார்முலா? அதனால தான் நீங்கள் தோல்வியுடைய காரணம். நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் அவங்க வந்து ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். ஏதோ அவங்களுக்கு அவங்க தான் பெரிய ஒரு அரணா இருக்கிறத ஏமாற்றி இருக்கிறாங்க. அரசியல் அதிகாரம் இல்லாமலே இந்த தொகுதி மக்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. உணவுகளாக இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவமாக இருக்கட்டும், அது கொடுத்தும் இது மாதிரி நம்மளை அரசியலில் வந்து அங்கீகரிக்கலையே. மற்றவங்க அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க, இல்லைனா அட்ரஸே தெரியாது, அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு எலெக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வருத்தம் இருந்துச்சா சார்? இல்லை, எனக்கு அந்த வருத்தமே இல்லை. எனக்கு ஏன்னா நான் வந்து இதை வந்து இந்த எலெக்ஷன் ஜெயிச்சா தான் அப்படின்றது கிடையாது எனக்கு. அது ஒரு பார்ட்டு. ஆனால் மக்களுக்கு தொடர்ச்சியாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சேவை பண்ணணும் அப்படின்றது. இந்த அரசியல் ஆசை எப்படி வந்ததுன்னா, நான் காலேஜ் சேர்க்கறதுக்காக பசங்கள்லாம் வந்து கேட்பாங்க, ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. அப்போ டாக்டர் சரவணனை நான் ரெக்கமெண்ட் பண்ணோம்னா காலேஜில் 1 சீட் 2 சீட் கிடைக்கும். இதுவே நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு பச்சைங்களை கையெழுத்து போடுற லெவலில் இருந்து நான் சொல்லும் பொழுது நிறைய கல்லூரிகளை இடம் பெற்று கொடுத்தேன். இன்னும் வந்து ஐஏஎஸ் தேர்வில் வந்து வெற்றி பெற்ற ஒரு மாணவி, அவங்க வந்து அவங்களுக்கு பார்வை திறன் இல்லாத ஒருத்தர். அவங்க எல்லா அரசியல்வாதியும் போய் என்ன பண்ணாங்க, ஒரு சால்வையை போட்டுட்டு ஒரு புக்கை கொடுத்துட்டு வந்துட்டேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் டாக்டராக இருக்கிறனால நான் வந்து கூகுளில் போய் தேடி அவங்கள வந்து நான் வந்து கண் மருத்துவமனை அழைத்து போய் கூகுள் ஸ்பெக்டக்கிள்ஸ்னு ஒரு கண்ணாடி, 3.5 லட்ச ரூபா கண்ணாடி நானே அவங்களுக்கு வாங்கி கொடுத்து, இது வந்து நான் ஒரு டாக்டராக என்ற ஒரு அடிப்படை சேவை. அதனால் இது வந்து என்றைக்குமே வந்து எனக்கு என்னோடய இந்த சேவை உணர்வு மாறாது. எனக்கு மக்கள் வந்து இப்போ எனக்கு ஒரு முறை எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்தாங்க, அதை சிறப்பாக செய்ததான் நானும் நினைக்கிறேன். அந்த தொகுதி மக்களுமே அப்படித்தான் நினைக்கிறாங்க. இந்த தடவை நிச்சயமாக எனக்கு மக்கள் வாய்ப்பு தருவார்கள். அதை நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அந்த 5 வருஷத்தை வந்து சரியாக நான் பயன்படுத்திக் கொள்வேன். அதுக்கு பிறகு நிரந்தரமாக நிச்சயமான அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவுக்கு நான் அந்த தொகுதியில் நிச்சயமாக இருப்பேன். அந்த அளவுக்கு மக்களுடைய நன்மதிப்பை பெற வகையில் நான் வேலை செய்வேன். எந்த அளவுக்கு மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்க உங்களுடைய முகம் ஒரு மகிழ்ச்சியாக? எந்த அளவுக்கு உங்களை இது மாதிரி இந்த தேர்தலில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது? எல்லா இடத்துலையுமே மக்கள் வந்து ரொம்ப ஒரு ஆரவாரமான வரவேற்பு தான். நம்ம போனால் கூட அவ்வளவு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நம்மளை கடைகள் போனாலும் நம்ம இருந்ததை விட இப்போ வந்து அதிகமான ரெகக்னிஷன் இருக்குது. ஈவன் அவுட் சைடு மதுரை கூட, அவங்க சென்னைக்கு வந்தால் கூட ரைட்டு,
அன்றைக்கெல்லாம் பெங்களூர் போகிறேன், அங்கே இருக்க ஒரு ஹோட்டலில் கூட ஒருத்தர் பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் கேட்ட இதே அந்த 10 ரூபா இட்லியை பற்றி அவங்க கேட்குறாங்க. அப்படி வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. டாக்டர் சரவணனுக்கு நம்ம 2 முறை வந்து நம்ம கொஞ்சம் தவற விட்டுட்டோம், இந்த முறை வந்து அவருக்கு நம்ம வாக்களிப்போம் அப்படின்ற அவங்ககிட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது எனக்கும் புலப்படுது. என்னை சந்திக்க வர்றவங்களும் சொல்கிறாங்க. மக்களோட எதிர்பார்ப்பு என்ன சார் இருக்குது இந்த தொகுதியில்? குறிப்பாக திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும்ல இந்த தொகுதி மக்களுக்கு குறிப்பாக என்ன சார்? பொதுவாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க அதே பிரச்சனை தான். சாலைகள் சரியில்லை, இந்த சாக்கடை வசதி ஆனால் சரியில்லை. சிட்டி தான் கார்பரேஷனுக்குள்ள தான் வருது, சாலைகள் இன்னும் வருது சரியில்லை. ஆனால் இதை வந்து குப்பையான நகரமாக மதுரையை நம்பர் 1 எடுத்து கொண்டு வந்து திமுக தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் நம்பர் 1 குப்பை நகரம் மதுரை என்று திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வேதனை. 250 கோடிக்கு கார்பரேஷனில் மிகப்பெரிய ஊழல். மேயர் வரைக்கும் ரிசைன் பண்ணக்கூடிய லெவலில் கார்பரேஷன் அவங்க நடத்தியிருக்கிறாங்க. மண்டலத்தில் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தொகுதியில் இப்போ வேட்பாளர் நிற்கக்கூடிய கோ தளபதி அவர்கள் வந்து சீட்டு வாங்கிட்டு வெளியே வர்றாரு. அறிவாலயத்தில் யார் வரவேற்கிறான்னு பார்த்தா, யாரெல்லாம் அரெஸ்ட் ஆகி பெயிலில் வந்திருக்காங்களோ அந்த கார்பரேஷன் ஊழலில், அவங்க அவருக்கு அறிவாலய வளாகத்துக்குள்ளே சால்வை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த நாள் வரும், ஏப்ரல் 23 என்ற அந்த நாள் ஒரு விரல் புரட்சி, மக்களுடைய மௌன புரட்சி, ஒரு தீர்ப்பு இருக்கும். திமுக நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதிமுக ஆட்சிக்கு வரும். எடப்பாடியார் கை காமித்திருக்க ஒரு வேட்பாளர் டாக்டர் சரவணன், அவங்களோட 25 வருஷம் பிணைஞ்சு கூட இருக்கக்கூடிய சரவணனுக்கு உறுதியாக இரட்டை இலை சின்னத்தில் மக்கள் வாக்களிப்பார். நீங்கள் ரொம்ப ஒரு எளிமையாக அணுகக்கூடிய ஒரு நபர், ஈஸியாக மக்கள் வந்து உங்களை சொல்லப்போனால் ஏமாத்திடலான்னு கூட சொல்லலாம். இது உங்களுக்கு நிறைய இடத்துல நெகட்டிவாக இருந்திருக்குங்களா? ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ 2-3 தேர்தல் நீங்கள் வெற்றி பெறல அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இது கூட ஒரு ஏமாற்றம் தானே. ஆமாம், நம்ம வந்து அரசியலை சம்பாதிக்கவே நம்ம வரல, ஆனால் வந்து மக்கள் வந்து அது என்ன சரியாக புரிஞ்சுக்கிறலையோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வழி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதான் கேட்குறேன், இந்த தேர்தலில் மக்கள்கிட்ட அது ஒரு பதில் இருக்கும். ஏன் கேட்குறேன்னா சில பேர்லாம் ரொம்ப கராராக அது ஒரு பார்க்குறதுக்கே பெரிய ஒரு இது இருக்கும். நான் இப்போ காலையில் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அவ்வளோ ஈஸியாக அணுகிறாங்க எல்லாரும், நம்ம சார் அப்படிங்கிறாங்க. வெளியில் இது மாதிரி மக்களோட மக்களாக நீங்களும் எளிமையாக இருக்கீங்க போகிறீங்க, அதுவே உங்களுக்கு இது மாதிரி சரி அவர் தானே அப்படிங்கிறது மாதிரி ஒரு இது உண்டாகிடுது இல்லை சில நேரத்தில். இந்த தேர்தலில் மக்கள் அதை உணர்வாங்க. ஓகே சார், நாங்களும் உங்களை வந்து சட்டமன்ற உறுப்பினராக பார்க்க ரொம்ப ஆசை. ஏழை எளிய மக்களுக்கு மனிதாபிமானத்தோட நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறத முன்னெடுத்தீங்க. இன்றைக்கி டாக்டர் சரவணன் சார் வந்து மதுரை வடக்கு மட்டும் இல்லை, மதுரை மட்டும் இல்லை, தமிழ்நாடு அளவில் தெரிந்த ஒரு முகம். நீங்கள் உங்கள் பேரை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கு வந்து நீங்கள் அதிகாரம் இல்லாத போதே பல வருடங்களாக பல நன்மைகள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதிகாரம் வந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்பிக்கை மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.